யோ சும்மா தலகால் புரியாம பேசிட்டு இருக்காத. ஒண்ணு விஷயத்தை சொல்லு, இல்லன்னா கிளம்பு. இப்படி நடு வீட்டுல நின்னு கத்தற வேலை வச்சுக்காத. என்னையா சொல்ல வர்றீங்க? எனக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பொண்ணியா? ஆசை ஆசையா வளர்த்தையா? இன்னைக்கு அவ ஒரு உதவாக்கிற பையனோட கல்யாணம் பண்ணிக்க ஓடி போயிட்டாயா அவ? ஓம் பொண்ணு ஓடி போனதுக்கு இங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இங்க வந்து கத்திட்டு இருக்க. அவ எனக்கு பயந்து வீட்டுல ஒழுங்கா உட்கார்ந்துட்டு இருந்தா. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கா. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சும்மா நடிக்காதயா. அவளுக்கு சாட்சி கையெழுத்து போட உன் பொண்ணை தானே அனுப்பி வச்சிருக்க. என்ன நீ இந்த ஆள் என்னென்னமோ சொல்றாரு? எனக்கும் ஏதோ தப்பா தான் இருக்கு. இரு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா தப்பையும் செய்றீங்களா? ஏற்கனவே உங்க குடும்பத்து மேல கொலைப்பழியெல்லாம் இருக்கு. இதுல அடுத்தவங்க குடும்பத்தை ஏயா கெடுக்குறீங்க? இப்படி ஒரு வேலையை பண்றதுக்கு உன் பொண்ணை வர அனுப்பி வச்சிருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் பொண்ணா? யார சொல்றீங்க நீங்க? யோ உனக்கு ஒரு பொண்ணு தானயா? உன் பொண்ணு தானே தனலட்சுமி. அவ தான் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறேன், நாக்க அறுத்துருவேன். நல்லா இருக்கியா நீ சொல்றது? நியாயத்தை கேட்க வந்தா நாக்க இருப்பியா? இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா உன் பொண்ணு. என் பொண்ணு எந்த காலத்திலயும் இப்படி ஒரு காரியத்தை பண்றவ இல்ல. நீ ஏதோ தப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா போயிடு. யோ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்து பேசுறேன். என் பங்காளி ஒருத்தன் போன் பண்ணி சொன்னான், ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உன் பொண்ணை அவன் பார்த்திருக்கான். உன் பொண்ணு யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. உன் பொண்ணு கூட தான் என் பொண்ணு படிச்சா. இப்ப அவளுக்காக சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு உன் பொண்ணு அங்க போயிருக்கா. என்ன நீ பொண்ணு வளர்த்திருக்க? யோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன இந்த வீட்டை விட்டு உயிரோட போக மாட்ட நீ. யோ என்ன மிரட்டுறியா? பெத்தவனுக்கு தாயா வழி தெரியும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்ப்பான், நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அதுக்கு இந்த ஆளு பொண்ணு உடந்த. திரேசா வேண்டாம், நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி தாயா பேசுவேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நல்லா வளர்த்து வச்சிருக்கையா உன் பொண்ண? அவளுக்கு தான் எவனோ திருட்டு தாலி கட்டிட்டான். அதுக்காக ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் திருட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இப்படி ஒழுக்கம் இல்லாம இருக்கா உன் பொண்ணு? ஐயா இருங்க ஐயா, கோவப்படாதீங்க. யோ கோவப்படாம என்னைய பண்ண சொல்ற? எங்க வீட்டு பொண்ணை பத்தி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான் பாரு. இல்லங்க ஐயா, ஐயாவோட பொண்ணு தான் சாட்சி கையெழுத்து போட போயிருக்காங்க. ஏய், ஒண்ணு தங்கையா, என் வளர்ப்பு அப்படி. என் கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு கெட்ட பேர் வரவிட மாட்டான். அவ நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான். இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் என் பொண்ணு தோண போறவ இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பாரு சுந்தரேசா, என் பேத்தியை நாங்க நல்லா தான் வளர்த்துருக்கோம். பாவம், அவளே ஒரு பச்சை மண்ணு. அவளுக்கு எந்த சூதுவாதும் தெரியாது. மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை. அவ அப்பா பேச்சை கேட்டு என்னைக்குமே அவன் வார்த்தைய மீற மாட்டான். அவ மேல இந்த மாதிரி எல்லாம் பழி சொல்லாத. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு நீங்க மெச்சுக்கோங்க. என் பொண்ணு வாழ்க்கைய ஏன் கெடுக்கிறா? அவளை பார்த்தவன் தான் போன் பண்ணி சொன்னான்னு சொல்றல. யோ, அத நீ நம்பு. நான் எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். சரியா? இவ்வளவு பேசுறல்ல, வா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். அங்க பார்த்தா தெரிய போகுது உன் பொண்ணோட லட்சணம். இங்க பாரியா, அங்க மட்டும் அவன் இல்லன்னா நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவ அங்க இருந்தா உன் வளர்ப்பு சரியில்லைன்னு ஒத்துக்கிறியா? நிறுத்தியா? என் வாழ்க்கையில நான் நம்பின எத்தனையோ பேரு என்னை ஏமாத்திருக்காங்க. நான் தலை குனிய கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தி என் பொண்ணு மட்டும்தான். அவ என்னைக்குமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். அதை நான் முழுசா நம்புறேன். உன் பொண்ணு அங்க இருந்தா? ஏய், இருந்தான்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அவ பேட்மிண்டன் பிராக்டிஸ்க்கு போயிருக்கா. அவ நீ சொல்ற இடத்தெல்லாம் இருக்க மாட்டா. அங்க போய் பார்த்தா நீதான் மூக்கொடைச்சு போவ. வா,
என் பொண்ணு அங்க இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். மச்சான் என்ன மச்சான் நீங்க இந்த ஆள் கேக்குறான்னு நாம ஏன் நிரூபிக்கணும்? தானா பேட்மிண்டன் கிளாஸுக்கு தான் போயிருக்கான், அது நமக்கு தெரியாதா என்ன? இத பாருங்க மச்சான், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். யோ மரியாதை நீ வெளிய போயா. இல்ல மச்சான், இத்தனை நாள் என் மேலதானே சேர வாரி இறைச்சாங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். இப்போ என் பொண்ணு மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவளை நான் எப்படி வளர்த்திருக்கேன்னு இவங்களுக்கு நிரூபிச்சாதான் புரியும். தகப்பனா அதான் என் கடமை. மச்சான் திரேசா, என் வளர்ப்பு என்னன்னு அங்க வந்து பாரு. பாக்குறேன். அங்க மட்டும் உன் பொண்ணு இருந்தா உன்னை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்பேன். வாயா. சிவா, என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது? அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. நம்ம தனாவை பத்தி நமக்கு தெரியாதா? நானும் அண்ணன் கூட போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேம்மா. எதுக்குதான் இந்த வீட்டுக்கு மட்டும் புதுசா பிரச்சனை தேடி வருமோ? இல்ல, கண்டிப்பா அது தனாவா இருக்காது. கடவுளே, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. நீ தைரியமா இரு தங்கச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. தனா இருக்காளா? அவளை பார்க்கணும். மாயா, எங்க இருக்க? பெரியம்மா, ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன். சொல்லுங்க பெரியம்மா. மாயா, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு பெரியம்மா? அவளுக்கு சாட்சி கையெழுத்து போட உன் பொண்ணு தானே அனுப்பி வச்சிருக்க. திரேசா, என் வளர்ப்பு என்னன்னு அங்க வந்து பாரு. பாக்குறேன். அங்க மட்டும் உன் பொண்ணு இருந்தா உன்னை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்பேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மன்னிடுங்க. என்னதானா ஏன் டென்ஷனா இருக்க? கல்யாணம் பண்ண போற அவங்கள விட நீதான் ரொம்ப டென்ஷனா இருக்க. யாராவது பார்த்து நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம்ல. நம்மள யார் இங்க பார்க்க போறா? இவர் சுத்தி பாரு, தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்ல. ரிலாக்ஸா இரு. போறோம், சைன் பண்றோம், உடனே வரோம். சரி, சைன் பண்ணி முடிச்சுட்டு நேரா பிராக்டிஸ் தானே போற? பிராக்டிஸுக்கு கூட லேட்டா போய்க்கலாம். வெளியில எங்கேயாவது போலாமா? வெளியனா எங்க? சும்மா ஹோட்டலுக்கு சாப்பிடுறதுக்கு. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான். போலாம். டைம் வேற ஆயிட்டுல. பூங்கொடி, சுதாகர் வாங்க. கூப்பிடுறாங்க. போலாம். டேய் வா. தனா, நில்லு. மாயா, மாயா, நீ என்ன இங்க? நல்லா மாட்னீங்க. என்ன சொல்ற மாயா? என்னாச்சு? நீ சைன் போட வந்தது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற மாயா? அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சது? உன்னை யாரும் இங்க பார்த்துட்டு பூங்குடி அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவரு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டிருக்காரு. அப்ப பெரியப்பாக்கு தெரிஞ்சிருச்சா? ஆனா அவர் அதை நம்பல. என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா, நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி பூங்குடி அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்கதான் வந்துகிட்டு இருக்காரு.
இத பெரியம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் மட்டும் இங்க வந்து என்ன பார்த்தா மனசு உடைஞ்சு போயிருவாரு. என்னால அப்பாவுக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஏய் தனா, இரு, டென்ஷன் ஆகாத. உன்னை இங்க பார்த்தா தானே பிரச்சனை. அதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிடு. ஆனா இங்க சைன் போட நான் போடுறேன்டா. தனா கிளம்பட்டும், அவ இங்க இருக்க கூடாது. வேண்டாம் மாயா, அப்பா உன்னை பார்த்தாலும் கோவப்படுவாரு, திட்டுவாரு. இங்க பாரு, என்ன இங்க பார்த்தா அவருக்கு கோவம் மட்டும்தான் வரும். ஆனா உன்னை பார்த்தா உடைஞ்சு போயிடுவாரு. 4 பேர் முன்னாடி அவருக்கு அவமானம் ஆயிடும். பூங்குடி அப்பாவும் பெரியப்பாவை இன்சல்ட் பண்ணுவாரு. சொல்றது கேளுதானா, நீ கிளம்பி போ. ஆமா தானா, இப்ப நீங்க இருக்கக்கூடாது, உடனே கிளம்பு. ஐயோ, அப்பாவோட காரு. ஐயோ, வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஏய் தனா, அவர் ஒண்ணு பாத்திர கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எல்லாம் முடிஞ்சது மாயா. அப்பாவுக்கு என்னால அசிங்கமாக போகுது. ஏய் அழாத தனா, ஏதாவது பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. இதுக்கு மேல என்ன மாயா பண்ண முடியும்? ஏய் கதிர், நீ முதல்ல தனாவை உள்ள கூட்டிட்டு போ. சொல்றது கேளு தனா, வேற வழி இல்ல. நான் பாத்துக்கிறேன், நீ போ ஃபர்ஸ்ட். சரி வா. ஏய் மாயா, நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க? டேய் கதிரு, என்னடா நடக்குதுங்க? இல்ல மாமா, என் ஃப்ரெண்ட் இங்க கல்யாணம் பண்ணிக்க வந்தான். அதான் நாங்க. அப்பா. ஏய், அப்படி கூப்பிடாத என்ன? என் மானத்தை வாங்கி வச்சிருக்கிய. கண்டவன் கூட வந்து நிக்கிற வெக்கமா இல்ல? டேய் கதிரு, திருட்டு கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட வந்தியாடா? சிவா, இவனே என் பொண்ணை ஏமாத்தி கட்டணவன் தானே. இவன் புத்தி வேற எப்படி இருக்கும்? இவங்க எக்கேடு கட்டா எனக்கு என்ன? யோ சுந்தரேசா, என் பொண்ணு இங்க இருக்கான்னு சொன்னேல. எங்க எங்க என் பொண்ணு? ஆட்டி எங்க இருக்கான்னு? எனக்கு தெரியா என் பொண்ணை பத்தி. இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ற அளவுக்கு என் பொண்ணை நான் வளர்க்கல. ஏங்க, இது உங்க பொண்ணு தானங்க? யோ, இவளெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லாத. இங்கேயோ இருந்து வந்து என் குடும்பத்தை பிடிச்ச பெனதா இவன். என் பொண்ணு தனலட்சுமி மட்டும்தான். அவதான் என் ரத்தம். என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைய அவ செய்ய மாட்டான். என் பொண்ண நான் அப்படி வளர்க்கல. இன்னைக்கு வரைக்கும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம எனக்கு கட்டுப்பட்டு நிக்கிறவையா என் பொண்ணு. என் வளர்ப்பு என்னைக்குமே தப்பாகாது. வாழ்க்கையில சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை ஏமாத்தி கைவிட்டவங்க தான். அவதான் என் பலம். அவளால இப்படி ஒரு காரியத்தை என்னைக்குமே செய்ய முடியாது. நீ இல்ல, இந்த உலகமே சொன்னாலும் என் பொண்ணை நான் சந்தேகப்பட மாட்டேன். அவ இங்க இல்லன்னு நிரூபிக்கத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல? இனிமே என் பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசுற நாக்கு இருக்காது உனக்கு. வீட்ல வந்து பெருசா எகிருன இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னொரு தடவை என் அண்ணனை எதிர்த்து பேசுன இந்த ஊருக்குள்ளாரே நீ இருக்க முடியாது. தப்புதாங்க. என் வளர்ப்பு தான் சரியில்லாம போச்சு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உன்னால என் மானமே போச்சு. பெரியப்பா, அது வந்து ஏய், ஆய மூடு.
இன்னும் உங்க 2 பேரால நாங்க எவ்வளவு அவமானப்படுறது. கண்டவன் எல்லாம் வீடேறி வந்து கேள்வி கேட்டு போறான். மாமா, மாயா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. என் ஃப்ரெண்டு உண்மையா லவ் பண்றான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணதான் மாயாவை கூட்டிட்டு. காரணம்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க 2 பேரும் என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்கே எங்க குடும்ப சந்தோஷமே முடிஞ்சது. பெத்தவங்களை எதிர்த்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உன் திருட்டு புத்தி இன்னும் போகல இல்ல. அதனால குடும்பத்துக்கு கௌரவத்தை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா இருக்கிற கௌரவத்தை அழிச்சிடாதீங்க. டேய் கதிரு, என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? அவர் கோவத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. என்ன மாயா, நீயும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ செய்யுங்க போங்க. என்ன ஆபீஸ் முன்னாடி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடக்க போறது யாருக்கு? உங்களுக்கு தானே? ஆமா சார், ஒரு 2 நிமிஷம் சார் வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க. டேய் சாரிடா கதிர். சாரி மாயா, எங்களால தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐயோ, தனா அழாது தனா. அதான் உன்னை பெரியப்பா பார்க்கல. இல்ல மாயா, அப்பா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா நான் தான் அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவளா இருக்க. நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சாரி தானா, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன். நான் வந்திருக்க கூடாது. நான் கிரவுண்டுக்கு போறேன். நான் வின் பண்ணணும், அப்பாவை பெருமைப்பட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எதை பத்தி என்னால யோசிக்க முடியும். சரி, நீ அப்செட் ஆகாத. நீ கிளம்பு, நாங்க இங்க இருந்து பாத்துக்கிறோம். சாரி தானா, பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஏங்க டைம் ஆகுது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. சரி வாங்க உள்ள போலாம். போலாம். மட்டும் வந்திருக்காரு. தனாவையும் கதிரையும் இவர் பார்த்திருப்பாரா? இவர் வேற கோவமா இருக்காரு. என்னப்பா ஆச்சு? நீ அங்க போய் பாத்தியா? அங்க நம்ம பொண்ணு இல்ல? நம்ம பொண்ணு இல்லம்மா. அப்பாடா, நம்ம பொண்ணுன்னு சொல்லி இந்த வீட்டுல உட்கார்ந்து நம்ம மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டு இருக்காளே ஒருத்தி, அவதான் திரும்பவும் ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கா. நீ யாருப்பா சொல்ற? மாயாவியா? அவளை தவிர இந்த குடும்பத்துக்கு வேற யாரால கெட்ட பேர் வரப்போகுது? நினைச்சேன் இது அவ வேலையாதான் இருக்கும்னு. அப்ப அவதான் அங்க போய் அந்த பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாளா? ஏங்க, அப்போ அந்த மாயா தான் அங்க சாட்சி கையெழுத்து போட போனாளா? ஆமா, மாயா தான் இருந்தாப்ல. அதானே, நம்ம தானா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா? இந்த மாதிரி திருட்டு வேலை பாக்குறது, ஓடி போறது, இதெல்லாம் தெரிஞ்சவ அந்த மாயா ஒருத்தி தான். டேய், கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? அண்ணே, அண்ணி சொல்றது சரிதானே. அந்த மாயாவால தான் இந்த வீட்ல எல்லா பிரச்சனையுமே வருது.
ஏய் உன்னை இப்ப யாராவது ஏதாச்சும் கேட்டாங்களா ஆ? ஆமாண்டா, எதையாவது சொல்லி எங்க வாயை அடைச்சிரு. எங்கிருந்தோ வந்த ஒருத்தி இந்த குடும்பத்து மேல அக்கறை காட்டுற காப்பாத்துறன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையுமே காலி பண்ண பாக்குறா. அதெல்லாம் கேட்டுறாத. ஆமா, எங்க அவ? அப்படியே ஓடி போயிட்டாளா? அவ ஓடி இருந்தாலும் சந்தோஷம்தான். மாயா, அப்பா உன் மேலதான் கோவப்படுவாரு. என்னால அவர்கிட்ட உனக்கு கெட்ட பேரு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இப்படி எல்லாம் யோசிக்காத. தனா, நீ முதல்ல உள்ள போ. எதையும் சொல்லிக்காத, புரியுதா? இப்போ உள்ள போய் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னே தெரியல. வழக்கம் போல எல்லாரும் திட்டுவாங்க. இது என்ன நமக்கு புதுசா? வாங்கிக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா, தனா வந்துட்டா. அவ பிராக்டிஸ்க்கு போயிட்டு சரியா தான் வந்திருக்கா. அந்த மாயாவாலதான் இவளுக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வருது. இது கண்டிப்பா அவளோட வேலையா தான் இருக்கும். ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஏய், என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மாத்தி மாத்தி வைக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் நான் சாரு கிட்ட கொடுக்க போறேன். அவ மட்டும் கரெக்டா மேட்ச் பண்ணி போட்டுட்டு வந்துட்டானா கண்டிப்பா நடிக்கிறான்னு அர்த்தம். சூப்பர் ஐடியா. வா, நீ வேணா பாரு, அவ கரெக்டா மேட்சிங்கா போட்டுட்டு வர போறா.